மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர், இந்தியாவின் தந்தையாம் நம் இதயம் காந்தியாம். இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? கதறு வேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர். நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேரு எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர், இந்தியாவின் தந்தையாம் நம் இதயம் காந்தியாம். இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றேன் ரயிலில். அன்றொரு நாள் இரவு முழுதும் வண்டியிலே இருந்தேன். மறுநாள் காலையிலே திருச்சி வந்தது. பலகாரம் தின்றிட இறங்கி சென்றேனே. வடையும் காப்பியும் அங்கொருவர் வைத்து விற்றனர். பார்த்ததுமே பைக்குள்ளே கையை விட்டேனே. பணத்தை விரைவாய் எடுத்தேனே. எடுத்தே அவரிடம் கொடுத்தேனே. எனது பசியினை தீர்த்தேனே. மறுபடி வண்டியில் ஏறியதும் வண்டி நகர்ந்தது விரைவுடனே. வண்டி நகர்ந்ததும் எங்களிடம் வந்தார் டிக்கெட் சோதகராம். எங்கே உனது டிக்கெட்டை எடுப்பாய் என்றார் அம்மனிதர். உடனே பைக்குள் கைவிட்டே. உள்ளே காணோம் டிக்கெட்டை. ஐயோ என்றேன், திடுக்கிட்டேன். அலசி பார்த்தேன், பயனில்லை. பலகாரத்தை வாங்கிடவே பணத்தை விரைவாய் எடுக்கையிலே டிக்கெட் கீழே விழுந்திருக்கும். நினைத்தேன் இப்படி அதற்குள்ளே. ஏனோ தம்பி நடிக்கின்றாய், என்னை ஏத்திட முடியாது. எடுப்பாய் பணத்தை, இருமடங்கு இங்கே எதுவும் பலிக்காது என்றார். அவரிடம் உண்மைதனை எடுத்து கூறியும் பயனில்லை. அத்தனை பேர்கள் மத்தியிலே அவமானத்தால் தலை குனிந்தேன். உண்மை உரைத்தேன், ஆனாலும் என்னை நம்பாதிருந்தது ஏன்? கவனக்குறைவே இத்தனைக்கும் காரணம் என்பதை நன்குணர்ந்தேன். சத்தியம் பேசும் மனிதனுக்கு தகுந்த கவனமும் வேண்டுமென காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம். காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.